இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. நீசனாமெனைத்தான் இயேசு நேசிக்கிறார், நீசனாமெனைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசல்லாத பரன்சுதன் என் முழு மனதால் நேசிக்கிறார். மாசல்லாத பரன்சுதன் என் முழு மனதால் நேசிக்கிறார். நாதனை மறந்து நாட்களை தொலைத்தும், நாதனை மறந்து நாட்களை தொலைத்தும், நீதன் இயேசுவை நேசிக்கிறாரென நித்தமாச்சரியம். நீதன் இயேசுவை நேசிக்கிறாரென நித்தமாச்சரியம். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்க யான் செய்த என்ன மாதவமோ. ஆசை இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார், ஆசை இயேசு என்னை அன்பாய் நேசிக்கிறார். ஈசன் இயேசுவை தானே சித்தாரென்ற இணையில் கீதம் சொல்வேன். ஈசன் இயேசுவை தானே சித்தாரென்ற இணையில் கீதம் சொல்வேன். இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த இன்னமாய் தவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த இன்னமாய் தவமோ. இந்த சிலுவை தியான வேளையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் பிலிப்பியர் 3:18. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். பார்த்தீங்களா, அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மகிமைப்படுத்தத்தான் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த சிலுவைக்கு பகைஞராக சிலர் இருக்காங்க. யாருன்னா, அவர் வழியாக நடக்காமல் வேறு வழியாக நடக்கிறாங்க. அப்படி வேறு விதமாக நடக்கிறவங்க சிலுவைக்கு பகைஞர். அதான் அவர் சொல்கிறார், நான் அநேகந்தரம் சொன்னேன், இப்போ கண்ணீரோடு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர் முடிவு அழிவு. ஏன்னா அவங்க உலகத்துக்காகத்தான், சாப்பாட்டுக்காகத்தான், வயிற்றுக்காகத்தான் ஆண்டவரே தேடுறாங்க. அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லட்சையே. மகிமைன்னு அவங்க பெருமையாக அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை நடத்தி கொள்ளுறாங்க. எதுக்காக பெருமைப்படுத்தி கொள்ளுறாங்க அப்படின்னா, உலக காரியங்களுக்காக. அதனால் உலகத்தின் மேன்மையை குப்பையாக என்னென்ன பவுல் தான் இதை சொல்கிறாரு. அவருடைய மகிமை அவருடைய லட்சை.
அதுக்காக அவங்க லவலவன்னு அடிக்கிறாங்க, மகிமைக்காக, உலக மகிமைக்காக, உலக மேன்மைக்காக. நான் அவங்களுடைய பேரை பெருமைப்படுத்தணும், அவங்க செய்கிற செயலை பெருமைப்படுத்தணும், பாராட்டணும், இப்படி தான் நிறைய நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய தேவன் வயிறு, அவங்களுடைய மகிமை, அவங்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையும் சிந்திக்கிறார்கள். பூமியின் காரியங்கள் இல்லை, பூமிக்கு அடுத்தவைகளை, பூமிக்குரிய காரியங்களை தான் சிந்திக்கிறாங்க. உலக காரியங்களை சிந்திக்கிறாங்க, மேன்மையான காரியங்களை விட்டுறாங்க. அதான் அவர் பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறாங்கன்னு. என்னது, பூமியில் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழலாம், பெருமையாக வாழலாம், எவ்வளோ பணம் சேர்க்கலாம், எவ்வளோ நகை சேர்க்கலாம், அந்த உலகத்தில் நாம் எப்படி மற்றவங்களுக்கு முன்பாக நம்முடைய பெருமையை காட்டி கொள்ளலாம், நம்ம எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி லட்சியான காரியங்களுக்காக தங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, இந்த காரியங்களை செய்கிறவங்க சிலுவைக்கு பகைஞர்கள் அப்படின்னு சொல்றாரு. சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறவங்க தான் உலக காரியங்களையே பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பூமிக்கு அடுத்தவங்களையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வயிற்றுக்குள்ள காரியங்களையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மகிமை அவங்கள லட்சியான காரியங்களாகவே இருக்கும். இவங்களுடைய முடிவுலாம் அழிவு தான். உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு முடிவு என்னது, அழிவு தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து என்ன செய்தார்னா, எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மறுரூபப்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுது. 10ஆம் வசனத்திற்கு, நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். இவருடைய தேடுதல் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் மேன்மை அல்ல. அவர் சொல்லுவார், நான் வேணால் ஒரு சகோதரியை கூட்டிக்கிட்டு திரிய, எனக்கு அதிகாரம் உண்டு மனைவியாக, ஆனால் எனக்கு அது தேவையில்லை, நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன். நான் மனைவியை கட்டினேன்னா அவளைத்தானே பிரியப்படுத்திக்கிட்டு இருப்பேன், ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, நிறைய காரியங்களை சொல்கிறாரு. நான் வந்து ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதுக்கு, அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கும், அதனால் நான் உயிர்த்தெழுதல் எழுந்து தகுதியாக அவரோடு நான் போகும்படிக்காக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த உலக காரியங்கள் நான் குப்பையாக எண்ணுதேன், அது என்னுடைய நோக்கமே இல்லை அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு நடத்துகிறார். அந்த அளவுக்கு வந்து கர்த்தர் அவரை நடத்துகிறார். அவர் அவ்வளோ விசுவாசம் உள்ளவராக இருக்கிறார். நாம் நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் கூட அந்த சிலுவைக்கு பகைஞராக நம்ம இல்லாதபடிக்கு, சிலுவைக்கு தலை வணங்குகிறவர்களாக, சிலுவையை ஆதரிக்கிறவர்களாக நம்ம காணப்படும்படிக்கு நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பாடுகளின் மரணத்துக்குள்ளாக நம்மையும் தகுதியாக்கி கொள்ளுவோம். அப்போ நான் உயிரோடு அவர் எழுந்த மாதிரி நாமும் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் பங்கு கொள்ள முடியும். அப்படிப்பட்ட